கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம தியானிக்க இருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் சரீர அடக்கத்தின் பின்னணி பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து நமக்கு அவருடைய அடக்கம் எப்படி நடந்தது அப்படின்ற வசனங்களாக நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட இந்த 11 டேஸ் வந்தால், இந்த 40 டேஸ் வந்தால், தென் இந்த ஈஸ்டர்ஸ் வந்தால் நம்ம ஆண்டவருக்குன்னு உபவாசம் இருந்து நம்ம ஜெபிப்போம். நம்மளுடைய பாவ அறிக்கை அதிக நாட்களில் எவ்வளோ பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த மொத்த பாவத்தையும் அறிக்கையிடுற நாட்கள் இந்த நாட்களாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு சொல்கிறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஏசப்பா சிலுவையில் இருந்தப்போ மொழிந்த வார்த்தைகள் எல்லாமே தெரியும். ஸோ அதுவுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. தென் ஆல்சோ அப்படி மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே ஆண்டவருடைய சிலுவை பாடுகள் எல்லாமே நமக்கு தெரியும். அவர் நமக்காக இந்த பூமியில் எப்படி வந்தார், நமக்காக எப்படி ரத்தங்கள் சிந்தினார், நம்மளுடைய பாவத்தை நம்ம பாவத்திலேருந்து மீட்கிறதுக்காக ஆண்டவர் நமக்காக சிலுவையில் பலியானார், நமக்காக தொங்கினார், நமக்காக அடிகள் பட்டார், காயங்கள் பட்டார், ஈட்டினால் குத்தப்பட்டார், ஆணிகளால் அவருடைய கைகளும் கால்களும் ஆணினாலே குத்தப்பட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி அநேக பாடுகள் நம்மளுக்காக, இந்த பாவிகளுக்காக ஆண்டவர் இவ்வளோ நமக்காக பண்ணியிருக்கிறார். ஸோ அது போல் அது குறித்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து ஆண்டவருடைய சரீரத்தை எப்படி அடக்கம் பண்ணினார்கள், யார் யார் அடக்கம் பண்ணினார்கள், எந்த இடத்துல அடக்கம் பண்ணினார்கள், அந்த கல்லறைக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்றத ஒரு சின்ன ஷார்ட் மெசேஜாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு, அதாவது அந்த சிலுவை பாடுகளுக்கு பின்பு நடக்கப்பட்ட விஷயங்கள். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தகார சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவின் இடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவின் இடத்தில் வந்திருந்த நிக்கோதேயு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அதாவது கடைசியாக ஆண்டவரை விழா எலும்பில் குத்துறாங்க. ஸோ அந்த டைம் ரத்தமும் தண்ணீரும் சிந்தினது. ஸோ அதுக்கப்புறமா அந்த ராத்திரியில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவருடைய உயிர் பிரிகிற அந்த நேரத்தில் அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது, அரிமத்தேயு அந்த ஊரில் இருக்கிற ஒரு கர்த்தருடைய சீக்ரெட் சீஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அவன் அந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்தவனாக இருந்தான். அதே மாதிரி ஆண்டவருடைய ஒரு சீக்ரெட் டிசைபிள் அவர். ஸோ அவர் பிளாத் இடத்துல போய் கேட்குறாரு, ஆண்டவருடைய சரீரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்ன நடக்குதுன்னா, யூதர்கள் எப்படி ஒரு சரீரத்தை அடக்கம் பண்ணுவார்களோ அதே போல் நிக்கோதேயுவை வச்சு இவர் அடக்கம் பண்ணுறாரு. அண்ட் த டோம் வாஸ் இன் ஒரு தோட்டத்தில் அந்த கல்லறை இருந்தது. அது ஒரு புதிய கல்லறையாக இருந்தது. அது வேதாகமத்தில் படிக்கிறப்போ இந்த சீக்ரெட் டிசைபிள், அதாவது இந்த யோசேப்புடைய கல்லறையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம வேதாகமத்தில் பார்க்கிறோம். நம்ம மத்தேயு 27ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ அதன்படி அவருடைய கல்லறையில் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 100 ராத்தலில் இருக்கிற
தட் மீன்ஸ் இந்த வெள்ளை பவளமும் கரிய பவளமும் வந்துட்டு கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து 100 பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அதாவது அந்த எடையை தான் வந்துட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ ஏறக்குறைய அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 100 பவுண்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து கலந்து அந்த லெனன் அதாவது அந்த சீலையில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கலந்து ஆண்டவருடைய சரீரத்தில் வந்துட்டு சுற்றி யூதர்கள் முறைப்படி அவங்க வந்து அந்த ஒரு தோட்டத்தில் இருக்கிற அந்த புதிய கல்லறைக்குள்ளே வந்துட்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க. அண்ட் அந்த நாள் வந்து என்னவா இருக்கிறதுனா த ஹோலி சபாத் டே, அதாவது ஓய்வு நாளுடைய நெருக்கத்தின் நாளில் இருக்குது. ஸோ தட் இந்த வெள்ளிக்கிழமை ஈவினிங், அதாவது நமக்கு 6க்குள்ளே வந்துட்டு வெள்ளிக்கிழமை 6 மேலே ஆயிடுச்சுன்னா அது வந்து சனிக்கிழமையாக மாறிடும் இல்லையா. அதாவது அடுத்த நாளுடைய ஆரம்ப நிலை அது. அந்த டைம் வந்துட்டு நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி தான் அந்த காலத்துலேயுமே இருந்திருக்கு. 6 மணி ஆயிடுச்சுனாலே அது அடுத்த நாளுடைய கணக்குன்ற மாதிரி ஆகிடும் சரி. ஸோ என்ன நடக்குதுன்னா அந்த வேலையில் வந்துட்டு சபாத் டே வந்துட்டு நெருக்கத்தின் நேரத்தில் வந்துட்டு ஆண்டவரை வந்து அடக்கம் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்த நாள் கண்டிப்பாக ஓய்வு நாள். அது வந்து நம்ம எல்லாமே வேதாகமத்தில் பார்க்குறோம். ஸோ அந்த நேரத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த தோட்டம், அதாவது அந்த கல்லறை வந்து எங்கே இருக்குன்னா ஆண்டவரை வந்து சிலுவையில் அறையப்பட்ட இடத்துக்கு கொஞ்சம் அருகாமையில் இருக்குது, புதிய கல்லறையுமா இருக்கிறது அப்படின்ட்டு வேதாகமத்தில் நம்ம வந்து 41வது வசனத்தில், யோவான் 19:41 வசனத்தில் வந்து தெளிவாக சொல்லப்படுகிறது. அது வந்து அந்த அடுத்த நாளுடைய ஆயத்த நாள், அதாவது ஓய்வு நாளுடைய ஆயத்த நாளாக இருக்கிறபடியால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது ஜூவிஷ் பீப்புள், அதாவது யூதர்களுடையது. தென் அந்த கல்லறை வந்துட்டு சமீபமாக இருந்தபடியினால் அவ்விடத்தில் இயேசுவை வைத்தார்கள். தென் யோவான் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைந்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டாள். அப்போ என்ன ஆயிடுதுன்னா ஓய்வு நாள் வந்துடுது. வாரத்தின் முதல் நாள் நமக்கு என்ன, ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சண்டே ஈஸ்டர் கொண்டாடுறோம் இல்லையா. ஸோ அந்த சாட்டர்டேயில் என்ன நடக்குது அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன நடக்குதுன்னா ஆண்டவரை வந்துட்டு ஒரு சீலையில் கட்டி வைக்கிறாங்க. அண்ட் திருப்பி அந்த சீலையெல்லாம் கட்டிட்டாங்க. ஆண்டவர் கல்லறைக்குள்ளே இருக்கிறாரு. திருப்பி அடுத்த நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையிலன்னு நம்ம வச்சுக்கலாமே, நம்ம ஞாபகத்துக்கு குறித்த மாதிரி இவங்க வந்து அந்த வாரத்தின் முதல் நாள் காலையில் இருட்டோடு இருக்கிறான். அப்போது அதிக இருட்டோடனா மேபி அதிகாலையில் கூட அவங்க போய் பார்த்துருக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ பார்க்குறப்போ கல்லறையில் வெளியில் இருக்கிற அந்த கல்லறையோட கல் வந்து அதாவது நகர்த்தப்பட்டிருக்கிறத வந்து அவங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி நம்ம மத்தேயு 27வது அதிகாரத்தில் 60வது வசனத்தில் இருந்து நம்ம அப்படியே வாசிச்சுட்டு வந்தோமானால் அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, காவலுக்காக அந்த கல்லறையிலேருந்து சரீரத்தை எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க. இந்த மாதிரி ஆண்டவர் வந்துட்டு 3ஆம் நாள் வந்து உயிரோடு எழுந்திருப்பார் அப்படின்னு எனக்கு சொன்னது ஞாபகம் இருக்குது. அதனால் வந்துட்டு அவரோட சரீரத்தை யாருன்னா களவு செஞ்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க, பாதுகாப்புக்கு கேட்குறாங்க. பிளாத்தோ என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு வந்து காவல் சேவர்கள் வந்து கொடுக்கப்படுறாங்க, அந்த இடத்துல வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை அடிக்கப்பட்ட, அதாவது சீல் வைக்கப்பட்டிருந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வந்து இருக்குது. தென் அவங்க வந்துட்டு உள்ளே போய் பார்க்குறப்போ யோவான் பேதுருவும் இன்னொன்று ஒரு சீஷரும் வந்து போய் பார்க்குறாங்க. போய் பார்க்குறப்போ என்ன ஆகுதுன்னா ஆண்டவருடைய சீலைகள் வந்து இருக்கிறது. அப்புறம் நம்ம இன்னும் நல்லா படிச்சுட்டே வந்தோம்னா, டீப்பாக படிச்சுட்டே வந்தோம்னா, தலைமாட்டில் ஒரு தூதர் உட்காந்துருக்காரு. அதாவது வெள்ளை ஆடை தரித்த ஒரு நபர் உட்காந்துட்ருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு அந்த ஃபீட் அந்த இடத்துல வந்துட்டு, அதாவது ஆண்டவருடைய கால்கள் இடத்துல வந்துட்டு ஒரு தூதர் உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை உடைகள் வந்து தரிக்கப்பட்டவர்கள் வந்து இருக்கிறாங்க. அதெல்லாமே வந்து பார்க்குறோம் இல்லையா. அப்போது ஆண்டவர் வந்து எப்படி போனார்,
நம்ம நல்லா நோட் பண்ணோம்னா, அந்த இடத்துல வந்துட்டு பைபிள்ல அழகா வந்துட்டு சொல்லப்படுது. யோவான் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, 6வது வசனத்துலருந்து பாருங்களேன். சீமோன் பேதுரு இவனுக்கு பின்னே வந்து இன்னொன்னு ஒரு சீஷர் வந்து ஃபர்ஸ்ட் போய் பார்க்குறாருல, அவருக்கு பின்னே வந்துட்டு சீமோன் பேதுருவும் போய் பார்க்குறாரு. கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுற்றி வைக்கிறதையும் கண்டான். அப்படின்னா இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மலாம் வந்துட்டு நம்மளுடைய உணவு முறையில வந்து ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு விருந்துக்கோ, இல்ல ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கோ நம்ம போறப்போ, இலையில சாப்பாடு பரிமாறுறப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம். சாப்பிட்டு முடிச்சக்கு அப்புறமேட்டு அந்த இலைய வந்து நம்மள ஃபேஸ் பண்ண மாரி க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஸோ தட் அது வந்து என்ன குறிக்குது அப்படின்னா, இந்த லஞ்ச் நல்லா இருந்தது, இந்த டின்னர் நல்லா இருந்தது, இந்த விருந்தோம்பல் நல்லா இருந்தது, இந்த விருந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டா சொல்லாம சொல்றோம் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, எப்பவுமே சாப்பிட்ட சாப்பாடு நல்லா இருந்தது அப்படின்னா, இலைய வந்து நம்ம ஃபேஸ் என்ன பண்ண மாரி மடிச்சு வைக்கணும். இதே அது ஆப்போசிட்ல இருந்தா அதுக்கு நெறைய அர்த்தங்கள் இருக்கு. அ அது மேபி ஒரு இறந்தவங்க வீட்ல சாப்பிட்டதா இருக்கலாம். இல்லன்னா வந்து அந்த சாப்பாடு பிடிக்காதவங்க அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாரி நெறைய அர்த்தங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாரி ஆண்டவருடைய அந்த தலையில இருந்த சீலைகள் மடித்து வைக்கப்பட்டிருந்ததற்கும் ஒரு விஷயம் இருக்கிறது. என்னன்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துல வந்துட்டு ராஜாக்களோ, இல்ல பெரிய அதிகாரி களோ வந்துட்டு வீட்ல சேவகர்கள் இருப்பாங்க இல்லையா? சாரி, வீட்ல வந்து சர்வன்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? மெய்ட்ஸோ, சர்வன்ட்ஸோ இருக்கிறப்போ, இவங்க சாப்பிட்டுட்டு கைகள துடைத்துக் கொள்றதுக்கு வந்து ஒரு துணி குடுப்பாங்க. ஸோ அந்த துணிய வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்கன்னா, தே ஃபினிஷ்ட் தேர் லஞ்ச். அதாவது இந்த சாப்பாடு வந்து அவங்க முடிச்சுட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படின்றதுக்கான அர்த்தம். ஸோ கல்லறையில வந்துட்டு தனியா இருந்த சீலைகளோட சேர்த்து வைக்காமல், இந்த சீலை வந்து தனியா இருந்தது. அதாவது அவருடைய உடம்புல சுற்றின சீலைகள் வந்துட்டு அப்படியே போட இருந்தது இல்லையா? அப்போ வந்துட்டு இட்ஸ் ஃபினிஷ்டு அண்ட் காட் ஹஸ் ரிசன் அப்படின்றத அவரு, நான் உயிர் தெழுந்துட்டேன், நான் வந்துட்டு நான் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தேன், உங்களுக்காக நான் வந்திருக்கிறேன், உங்களை மீட்கிறதுக்காக நான் திரும்பி எழுந்து வந்திருக்கிறேன், நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன்றத ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லாமல் ஒரு அறிகுறியா லைக் சைன் மாதிரி வச்சுட்டு போகிறாரு. என்ன அப்படின்னா, அதே மாதிரி அந்த பழங்காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்களாம், இவங்க வந்து சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்க சர்வன்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த லஞ்சு வந்து பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, ஓகேவா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லாமலே சொல்லிட்டு போவாங்க. ஸோ எப்படி அந்த கைகளை துடைச்சிட்டு துணி அப்படியே வச்சுட்டு போயிட்டா அந்த லஞ்ச் வந்து ஓவர், நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தமாம். அதே அந்த துணி வந்து மடிக்கப்பட்டிருந்து வச்சிருந்தால் அவர் வந்துட்டு நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தமாம். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம நல்லா ரிலேட் பண்ணி பார்த்தோன்னா தெரியுது. என்னன்னா, ஆண்டவர் அந்த துணியை, அந்த சீலையை வந்துட்டு தலையில இருக்கிற சீலையை மடித்து வைத்து வச்சுட்டு போயிருக்கிறாரு. அப்பன்னா என்ன அர்த்தம்? நான் வந்துட்டு போயிட்டு நான் திரும்பி வரேன் அப்படின்னு ஆண்டவர் அழகா சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காரு. நான் உயிரோடு எழுந்துட்டேன், நான் சொன்னபடியே உயிரோடு எழுந்து வந்தேன், உங்களுக்காக நான் மீட்கிறதுக்கு நான் திரும்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சொல்லாமலே சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி அவருடைய உயிர்த்தெழுதல் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் அநேக நாட்கள் வந்துட்டு நம்ம கஷ்டத்தில் இருந்தாலோ, நம்ம வந்து ஆண்டவர் இடத்துல நிறைய வேண்டுதல் வச்சுருப்போம். ஏசப்பா எனக்கு இது செய்யணும், அது செய்யுங்க, இது வேணும், அது வேணும், எனக்கு நல்ல சம்பளத்தில் வேலை வேணும், எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கணும், எனக்கு நல்ல வீடு கட்டணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல கார் வாங்கணும், ஏசி வாங்கணும் அப்படின்ட்டு 1000 விஷயம் நம்ம வந்து யோசிச்சு வச்சுருப்போம். அதே மாதிரி இன்னும் மனசு வந்து நொறுக்கப்பட்டவர்களாக இருந்தால் வந்து என்ன ப்ரேயர் பண்ணுவோம், நான் இந்த பாவத்துலேருந்து எப்படின்னா வந்துடணும், உங்கள் இடத்துல எப்படி நான் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அநேக நாட்கள் வந்துட்டு ஆண்டவர் இடத்துல நம்மளை எப்படியாவது ஒப்பு கொடுக்குற அந்த டைமில் தான் வந்துட்டு சாத்தான் வந்து திருப்பி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்னென்னவோ பண்ணிட்டு நம்மளை ஆண்டவர் இடத்துலேருந்து பிரித்து கொண்டு
ஒரு டிஸ்டன்ஸ்லேயே வச்சுருப்பான். ஸோ நம்ம வந்துட்டு ஆண்டவர் இடத்துல போய் சேரணும் 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 சேரணும்னு நினைக்கிறப்போ நம்மளால அந்த அளவுக்கு ஈஸியாக போய் அட்டாச் ஆகிட முடியாது. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாள் ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறப்போ அந்த இடத்துல ஆண்டவர் தாமதமாக வைக்கிறார் அப்படின்னா ஆண்டவர் உங்களை வந்துட்டு சொல்லாமலே இதை நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் வந்துட்டு ஹி ஹேஸ் அ ரீசன் லைக் ஹவு இ ரிசன். ஸோ ஒவ்வொரு நாட்களையும் வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அவருடைய கைடன்ஸில் தான் நடத்துகிறாரு, அவருடைய பிளான் படி தான் நடத்துகிறாரு இல்லையா? ஸோ அந்த பிளான் வந்துட்டு ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். நம்ம அவரை நம்ம லைஃப்பில் வந்துட்டு செயல்படுறதுக்கான வழி நம்ம கொடுக்கணும். நம்ம வந்து ஆண்டவர் இடத்துலேருந்து தூரமாகவோ இல்லை நம்ம பண்ணுறது பாவம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அந்த பாவத்திலேயே இருக்கிறதோ ஆண்டவர் இடத்துலேருந்து நம்மளை ரொம்ப தூரம் கொண்டு போயிடும். ஸோ நமக்காக ஆண்டவர் எவ்வளோ பாடுகள் பட்டார் ஒரு வாட்டி எண்ணி பாருங்களேன். நம்ம அந்த வேதாகமத்தில் படித்து பார்த்தாலும் சரி, ஆண்டவர் அந்த டைம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஓல்ட் ஸ்டோரிஸ் நம்ம அந்த ஹிஸ்ட்ரிலாம் பார்க்குறப்போ படங்கள்லாம் நிறைய இருந்தது இல்லையா அந்த காலத்தில். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ எவ்வளோ ஒரு பாடுகள், எவ்வளோ ஒரு துக்கம், நம்ம கண்ணிலேருந்து தண்ணியே வந்துருச்சு, நமக்காக இவ்வளோ ரத்தம் சிந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டைம் தான் இருக்குமே தவிர கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா திருப்பி பாலிய குருடி கதவை திரடின்ற மாதிரி நான் திருப்பி பாவத்தில் தான் இது பண்ணுவேன், நான் திரும்பி இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்திற்கு உலக பிரகாரமான காரியங்களை நோக்கி செல்லாமல் ஆண்டவருக்கு நம்ம வழியை ஒப்புவித்தால் ஆண்டவர் நம்மளை பார்த்து கொள்வார். ஸோ இந்த பாவிகளையும் வந்து ஆண்டவர் மீட்டார் இல்லையா? ஒரு சிறிய வரிகள் கூட நம்ம பாடுவோமா? பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நிசன் என்றும் நீ தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே, இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, அவர்க்கின ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே, அவர் அன்புக்கின ஏதும் வேறில்லையே. இந்த நாட்களிலும் கூட நம்ம ஆண்டவருக்கென்று நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக காத்திருப்போம். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் என்ன நடக்கணும்னு எல்லாமே வந்து ஆண்டவர் வந்துட்டு நம்ம ஜெபிக்க ஜெபிக்க தலையசைப்பார் இல்லையா? நம்மளுடைய ஜெபம் ஒவ்வொன்றும் கேட்டுட்டு தான் இருக்கிறார். நம்ம கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொரு விளைச்சலும் ஆண்டவர் கம்பீரத்தோடு அறுக்க சொல்வார். இந்த வாய்ப்பையும் கொடுத்த என் அன்பு சகோதரிக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் இதை கேட்டு உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி இந்த சீலையுடைய கதைகள் வந்து தெரியாமல் அநேகருக்கு இருக்கலாம். இந்த சீலை மடித்து வச்சுட்டு போனதுக்கு இதுதான் அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத அநேகர் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதன் வாயிலாக நீங்கள் இதில் ஒரு புதிய செய்தியை வந்து அறிந்து கொண்டு இருப்பீங்க, கற்றுக்கொண்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதையும் பொறுமையாக கூட கேட்டிருந்து உங்கள் யாவருக்கும் நன்றி. மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக.